குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் நடுவு நிலைமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். பாடல் 320. ஞானம் உடையோர் நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. நடுவான சகஸ்ர தலத்தில் விளங்கும் ஒளியை அறிந்து நிற்காதவர்க்கு ஞானம் கிடைக்காது, நடுவான சகஸ்ர தலத்தில் நிற்பவர்க்கு நரகம் கிடைக்காது. அவ்வாறு நடு நின்றார் நல்ல தேவரும் ஆவார். சம்பிரதாய முறையில் நடுவு நின்ற அடியார் வழியிலே நானும் பயின்றேன். பாடல் 321. நடுவு நின்றார் சிவபெருமான். நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவோர், நடுவு நின்றான் நல்ல நம்பனும் ஆமே. கரிய நிறமுடைய திருமாலும் காக்கின்ற இயல்பாய் நடுவு நின்றான், மறையோதும் நான்முகனும் படைக்கும் தன்மையினால் நடுவு நின்றான், சிவஞானியர் சிலரும் நடுவு நின்ற. எனவே அம்முறையால் நடுவு நின்றார் நல்ல நண்பனான சிவபெருமானாகி திகழ்வர். பாடல் 322. சிவவாழ்வு பெற்றவருடன் நின்றேன். நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர், நடுவு நின்றார் சிலர் தேவருமாவர், நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. நடுவு நிற்றலாகிய சிவ நினைவு உடையவர் சிவஞானியர் ஆவார்கள். பின்பு சிவ உலக கடவுளும் ஆவார்கள். சிவ உலகம் தூய மாயை இடத்தில் உள்ளது. மேலும் அவர்கள் சிவனாகிய பெருவாழ்வும் அடைவார்கள். அவர்களுடன் கூடி நானும் நின்றேன். பாடல் 323. நடுவு நின்றார் பெரும் பயன். தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி ஏன்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி, மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. துடைப்பன் அப்படின்னா அழிப்பான், ஏன்று அப்படின்னா ஏற்று, நான்கு நின்றார் அப்படின்னா துதித்து நிற்பவர், மூன்று அப்படின்னா முயன்று அப்படின்னு அர்த்தம். எல்லா காலத்தும் எங்கும் யாவற்றையும் துடைப்பவன் சிவபெருமான். அதனால் அவன் இறுதியை செய்பவன் ஆவான். அவன் திருவடியை ஏற்று நின்றவர் நடுவு நின்றவர். அப்பெருமானின் திருநாமத்தை துதித்து நிற்பவரும் நடுவு நின்றவர் ஆவர். அவர்கள் நடுவாகிய யோக நித்திரையில் நின்றவர்கள் ஆவார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் கல்லுண்ணாமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.